எப்போ பார்த்தாலும் நார்மல் இட்லி தோசையாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி பெசரட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். பெசரட் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, பச்சை பயிறு வச்சு தோசை பண்ணுவோம் அதுதான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். பாசிப்பயிறு, பச்சை பயிறு பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி 2யும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2, ஒரு 4 பல் பூண்டு, ஜீரகம் கொஞ்சமாக, கல்லுப்பு, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 1 ஹவர் விட்டதுக்கப்புறமா தோசைக்கல்லில் வந்துட்டு தோசையாட்டை ஊற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பெசரட் ரெடி ஆயிடும். இதுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஹெல்த்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.